ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயின்ஸாக கேட்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிஐ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கொஷின் உள்ள போயிடலாம். ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? The following table represents the cumulative number of visitors visited two different parks in different months. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன மந்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே அண்ட் பார்க் 1 பார்க் 2ஓட டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The number of visitors in January in Park 1 is 12,000. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 12,000 அப்படிங்கிறது ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் the number of visitors in the month of March and April is 16,000 and 10,000 respectively in Park 1. அதாவது மார்ச்ல மட்டும் எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க? 16,000. ஏப்ரல்ல மட்டும் எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க? 10,000. அண்ட் இங்க நமக்கு இந்த கியூமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளா சொல்றேன். இப்போ ஜான்ல வந்து ஒரு 10 மெம்பர் விசிட் பண்றாங்க, பிப்ரவரியில வந்து ஒரு 12 மெம்பர்ஸ் விசிட் பண்றாங்க. அப்போ டேட்டாஸ் எப்படி இருக்கும்னா ஜான் வந்து 10ன்னு இருக்கும், பிப் வந்து 22 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மீனிங் ஆஃப் கியூமுலேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மந்த் வரைக்கும், அதாவது ஜான் அண்ட் பிப்ரவரி ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, அதுதான் வந்து என்னன்னா நம்ம கியூமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம இங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. மார்ச் வரைக்கும் நமக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க? மார்ச் வரைக்கும் 21 பி மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மார்ச் வரைக்கும், அதாவது ஜான்வரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் இது மூணுமே சேர்ந்து நமக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க? 21 பி விசிட் பண்ணியிருக்காங்க. ரைனா? ரைட். ஸோ இதில் ஜான்வரி வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க? 12,000 விசிட் பண்ணியிருக்காங்களா? அண்ட் இந்த பிப்ரவரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2A பிளஸ் பி, அதாவது இந்த 2A பிளஸ் பி அப்படிங்கிறது என்னது? ஜான் அண்ட் பிப்ரவரி ரெண்டுமே சேர்ந்தது. அப்போ 2A பிளஸ் பி வந்து ரெண்டுமே சேர்ந்ததுன்னா அதுல இருந்து ஒரு ஏவை சப்ராக்ட் பண்ணா நமக்கு வெறும் ஏ பிளஸ் பி தானே வரும். அப்போ பிப்ரவரியில மட்டும் எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருப்பாங்க? ஏ பிளஸ் பி மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 12,000 பிளஸ் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் மார்ச்ல எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க? 16,000 மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. மார்ச்ல எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க? 16,000 மெம்பர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பி இந்த சைடு கொண்டு வந்தா எனக்கு 20B அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஸோ 12 + 12 24, 24 + 16 நமக்கு இங்கே 40,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி பியோட வேல்யூ நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லலாம்னா 2,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஓகே, பியோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம், 2,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபைன், குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10,000. அப்போ இங்க ஏப்ரல் வரைக்குமே எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க? 4A plus C. ஓகே, யார் யார் அப்படின்னா A plus A plus B. ஓகே, நெக்ஸ்ட் யார் இங்க? மார்ச்ல வந்து ஒரு 16,000 அண்ட் ஏப்ரல்ல வந்து ஒரு 10,000. ஓகே, இது எல்லாமே சேர்ந்தா நமக்கு 4A plus C அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, அதுல ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 12,000 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 4A அப்படிங்கிறது 48,000 plus C, ஓகே, இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2A அப்படிங்கிறது என்னது? 24,000 plus B plus 6,000. ஓகே, ஸோ ஓகே, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? பியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ பியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்னா 2,000 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, நான் அதை ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 24,000 plus பியோட வேல்யூ என்னது? 2,000 plus ஸோ 16,000. ஓகே, 26,000. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ சியோட வேல்யூ அப்படிங்கிறது ஸோ 24 + 26 வந்து நமக்கு இங்கே எவ்வளோ வரப்போகுது? 50 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ 50 + 50 + 2 52,000. ஓகே, ஸோ 52,000. அண்ட் இந்த 48,000 இந்த சரி கொண்டு வந்தா எனக்கு -48,000 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ இதை பேஸ் பண்ணி சியோட வேல்யூ வந்து நான் என்ன சொல்லலாம்னா 4,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, சியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், 4,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்டா? ஃபைன், குட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேபிள்ல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி cumulative number of persons who visited the park in different months என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏவோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டேபிள்ல வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகே, இது வந்து என்னன்னா பார்க் 1,
இது வந்து பார்க் 2, இது வந்து பார்க் 1 அண்ட் பார்க் 2. ஓகேவா? ஸோ ஒரு டேபிளை வரைஞ்சிப்போம். இந்த டேபிள்ல பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா, பார்க் 1 அண்ட் பார்க் 2 இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோன். ஓகே, அதாவது அந்த மந்த்ல மட்டும் எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, அந்த மந்த்ல மட்டும் எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அது வந்து நான் செப்பரேட்டா எடுக்க போறேன். ஸோ இந்த இப்போ எழுத போறது வந்து இது வந்து கியூமுலேட்டிவ். ஓகே, இது வந்து நமக்கு அந்த மந்த்ல மட்டும் எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து இங்க எழுத போறேன். சரியா? ஸோ இங்க ஏல வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, அதாவது ஜான்ல 12,000. ஓகே, ஜான்ல வந்து 12,000 வந்திருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ணி 2a plus b என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னா 12,000 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 2a அப்படிங்கிறது 24,000. ஓகே, பிளஸ் 2,000. அதாவது பியோட வேல்யூ. அப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு போது 26,000 வந்திருக்கு போது. அப்போ பார்க் 1ல ஜான்வரி மந்த்ல 12,000 வந்திருப்பாங்க. அண்ட் பிப்ரவரி மந்த்ல எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்றதுனா 14,000 வந்திருப்பாங்க. ஓகே, அதாவது வந்து அலோன் தானே. ஃபைன். அண்ட் மார்ச்ல, ஓகே, மார்ச்ல எவ்வளோ சொல்லியிருக்காங்க 21b. ஓகே, இங்கே பியோட வேல்யூ என்னது 2,000. அப்போ 21b அப்படிங்கிறது என்னது 42,000. ஓகே, 42,000. அண்ட் நமக்கு இங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க மார்ச்ல வந்து 16,000 விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏப்ரல் வந்து 10,000 செப்பரேட்டா விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க 52,000 அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஃபைன். அண்ட் இப்போ நமக்கு மேல, ஓகே, மேல எவ்வளோ இருக்கு 5a plus 2b. ஏவோட வேல்யூ என்னது 12,000. ஸோ 5 into 12,000 பிளஸ் பியோட வேல்யூ என்னது 2,000. அப்போ 2 into 2,000. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு இங்க 64,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ எவ்வளோ வரும் 64,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க வந்து நமக்கு என்ன ஆக போகுது, ஸோ டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 12,000 வரப்போதா. சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி பார்க் 2க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ பார்க் 2 என்னது 4c ஜான்ல. ஸோ சியோட வேல்யூ ஆனது 4,000. அப்போ 4 into 4,000. ஓகே, ஸோ 16,000. ஓகே, ஃபைன். ஸோ பிப்ரவரியில 2a plus 3b. Okay, so 2a plus 3b. So 2 into 12,000. Okay, plus 3 into 2,000. ஓகே, அப்போ எவ்வளோ ஆகும், இதை ஆட் பண்ண நமக்கு 30,000 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஓகே, அப்போ எவ்வளோ வரும் இங்க 30,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இங்க நமக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் அதிகமாக வந்திருப்பாங்க 14,000 மெம்பர்ஸ் வந்து பிப்ரவரியில் மட்டும் வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10c மார்ச்ல. ஓகே, 10c. ஸோ சியோட வேல்யூ வந்து 4,000. அப்போ இது நமக்கு எவ்வளோ ஆக போகுது 40,000. அப்போ 14,000 அப்படிங்கிறது 30,000 வந்து 40,000 மாறுதுன்னா அப்போ இங்க வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 10,000 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 4a plus c. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 12,000 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 12 into 4 48,000 அண்ட் சியோட வேல்யூ 4,000. அப்போ இங்க நமக்கு எவ்வளோ வரப்போகுது 52,000. ஓகே, அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க 12,000 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5a plus b. ஸோ 5a அதாவது 5 into 12 60,000 அண்ட் பியோட வேல்யூ என்ன 2,000. அப்போ இங்க நமக்கு என்ன ஆக போகுது 62,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ மேல மட்டும் பார்க் 2 வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணிருப்பாங்கன்னா 10,000 மெம்பர்ஸ் விசிட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட் வந்து ஓகே இங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து நமக்கு கியூமுலேட்டிவ் பார்ட். ஓகே, அதாவது ஜான் அண்ட் ஃபெப். ஓகே, எவ்வளோ மெம்பர்ஸ். ஸோ ஜான் ஃபெப் மார்ச் டோட்டல் எவ்வளோ மெம்பர்ஸ். ஓகே, ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் டோட்டல் எவ்வளோ மெம்பர்ஸ். ஸோ இந்த பார்ட் வந்து ஓகே இந்த பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மந்த்ல பார்க் 1ல எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, பார்க் 2ல எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து இங்க அலோன்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, find the difference between total number of visitors in Park 1 in February. Okay, find the difference between total number of visitors in Park 1 in February and May together. Okay, Park 1ல February and May together. So Park 1ல February எவ்வளோ 14,000, May எவ்வளோ 12,000. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு 20,000. ஓகே, இது என்னது Park 1ல February and
May together. And total number of visitors in Park 2 in January and March together. In January and March. Okay, so 16,000 and 10,000. So எவ்வளோ difference வருது? 26,000. Okay, so இப்போ question என்னன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் ஓகே ஸோ பார்ட் டூல ஜான்வரி அண்ட் மார்ச் ஓகே ஸோ பார்ட் ஒன்ல பிப்ரவரி அண்ட் மே ஸோ பிப்ரவரி மேல மட்டும் எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க 26,000 ஓகே ஸோ ஜான் அண்ட் மார்ச்ல மட்டும் எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க 26,000 இப்போ கொஸ்டின் என்னன்னா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஸோ அதில் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 0 மெம்பர்ஸ் ஓகே டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 மெம்பர்ஸ் ஓகேவா குட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க find the ratio between total number of visitors. Okay, so find the ratio between total number of visitors in February in both parks together and total number of visitors in April in both parks together. Okay, both parks together. Okay, okay. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரியில வந்து ரெண்டு பார்க்லயும் சேர்ந்து எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணிருக்காங்க 28,000. ஓகே ஸோ பிப்ரவரியில இருந்து எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணிருக்காங்க 28,000. அண்ட் ஏப்ரல்ல வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணிருக்காங்க ரெண்டு பார்க்லயும் ஏப்ரல்ல வந்து நமக்கு 22,000. இப்போ கொஸ்டின் என்னன்னா இது ரெண்டத்தோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ 28,000க்கும் 22,000க்கு இருக்கிற ரேஷியோ வந்து ஜீரோஸ் அண்ட் ஜீரோஸ் கேன்சல் ஆகுமா இப்போ 14:11. ஓகே அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14:11. ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் இஃப் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் increases by 20% in Park 1 in January from the previous month. அதாவது previous month என்ன அப்படின்னு ஜான்வரியோட previous month என்னது டிசம்பர் ஓகே if total number of visitors in December in both parks A and B together is 24,000. ஓகே டிசம்பர்ல A and B together எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 24,000. So find the increased percentage of visitors in Park 2 in January. ஓகே இப்போ இந்த பார்க் ஒன்ல வந்து ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஜான்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா 20%. ஸோ இங்க பார்க் ஒன்ல எவ்வளவு இருக்கு 12,000 ஜான்வரியில ஓகே ஸோ ஜான்வரியில 12,000 மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க் ஒன்ல அப்போ டிசம்பர்ல வந்து 20%, அதாவது டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது 20% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க கரெக்டா ஜான்ல இப்போ டிசம்பர்ல எவ்வளவு மெம்பர்ஸ் விசிட் பண்ணிருப்பாங்க 10,000 மெம்பர்ஸ் விசிட் பண்ணிருப்பாங்க கரெக்டா ஸோ டிசம்பர்ல 10,000 மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணிருப்பாங்க அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் இன் டிசம்பர் இன் A and B together is 24,000. ஓகே அப்போ பார்க் ஒன் அண்ட் பார்க் டூ ரெண்டுமே சேர்ந்து டிசம்பர்ல 24,000 மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணிருப்பாங்க அதுல பார்க் ஒன் மட்டுமே 10,000 அப்படின்னா அப்போ பார்க் டூ வந்து எவ்வளவு இருக்கும் 14,000 இருக்குமா எஸ் ஸோ பார்க் டூல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க 14,000 மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணிருப்பாங்க கரெக்டா ஃபைன் தென் ஃபைண்ட் த இன்க்ரீஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் விசிட்டர்ஸ் இன் பார்ட் டூ இன் ஜான்வரி இன் கம்பேர் வித் அதாவது டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது பார்ட் டூல வந்து ஜான்வரியில எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே ஸோ பார்ட் டூல ஜான்வரியில எவ்வளவு இருக்கு 10,000. ஓகே பார்ட் டூல ஜான்வரியில எவ்வளவு வந்திருக்காங்க 16,000. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் அந்த 2,000 வந்து நம்ம டிசம்பர் மந்தோட விசிட்டர்ஸை பேஸ் பண்ணி தானே கால்குலேட் பண்ண போறோம் ஸோ 2,000 டிவைட் பை 14,000 இன்டூ 100 என்னையோ இது ரெண்டும் கேன்சல் ஆக தான் போகுது ஓகே இங்க வந்து நமக்கு இது கேன்சல் ஆக தான் போகுது அப்போ 200 பை 14 அப்படிங்கிறது ஸோ இன்னமும் நான் கேன்சல் பண்ணா இது வந்து 7 இது வந்து நமக்கு 100 அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 2 by 7%. அதாவது நான் எக்ஸாக்டா சொல்லணும் 14.28%. ஓகே 14.28%. ஓகேவா ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க the ratio of male and female visitors in park 1 in May is 3:2. ஃபைன் ஸோ மே மந்த்ல பார்க் ஒன்ல ஓகே ஸோ மே மந்த்ல பார்க் ஒன்ல மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரேஷனை கொடுத்துருக்காங்க 3:2. ஓகேவா அண்ட் ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் இன் பார்க் 2 ஓகே ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் இன் பார்க் எவ்வளோ 5:3. ஓகே ஃபைன் ஸோ இப்போ மேலே வந்து என்ன 12,000 and 10,000 12,000 and 10,000. ஸோ
இந்த 12,000 3:2 ரேஷியோல ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஸ்பிட் பண்ணுவோம்? ஸோ 12,000 இன்டூ 3/5. அப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணோம்னா 2400. அப்போ இங்கே நமக்கு 7,200 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து நமக்கு 4,800 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் 1ல மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங், பார்ட் 2ல மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் என்ன ரேஷியோல இருக்காங்க? 5:3. அதே மாதிரி 10,000 into 5/8. அப்போ இங்க நமக்கு என்ன என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நமக்கு 6250 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து நமக்கு 3750 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கொஸ்டின் என்னது? Find the total number of female visitors in May. Okay, so female visitors. So 4,800 plus 3,750. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இங்க 50, இது நமக்கு 5, இது 8. So total number of female visitors who visited in the month of May வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் அப்படின்னா 8,550. எவ்வளவு மெம்பர்ஸ்? 8,550 மெம்பர்ஸ். ஓகேவா? குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்களேன். In the month of April, 75% of the persons who visit Park 1, okay, and 80% of the persons who visit Park 2 are males. Fine. So, இப்போ நான் என்ன பண்றேன்? ஏப்ரல்ல பார்க் 1 அண்ட் பார்க் 2 எவ்வளவு மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஏப்ரல்ல பார்க் 1 அண்ட் பார்க் 2, ஓகே, 10,000 and 12,000. ஸோ பார்க் 1ல வந்து 10,000, பார்க் 2ல வந்து 12,000. ஓகே, ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா மேல்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்ட் சொல்றாங்க? 75%. இப்போ பார்க் 1ல 10,000ல 75% அப்படின்றது 7,500. ஓகே, அண்ட் இங்க 80% ஆஃப் 12,000 வந்து நமக்கு இங்க எவ்வளவு வரும்? 9,600. ஓகேவா? ஸோ இது வந்து மேல்ஸ் அப்படின்னா அப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? ஸோ ஃபீமேல்ஸ் வந்து நமக்கு 2,500, இங்க வந்து நமக்கு 2,400. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விசிட் பார்க் 2 ஆர் மேல்ஸ். நெக்ஸ்ட், the number of females who are visiting park 2. Okay, number of females who are visiting park 2, அதாவது 2,400, is what percentage more or less the number of females who are visiting park 1. Okay, so பார்க் 1 கம்பேர் பண்ணும்போது பார்க் 2ல வந்து அதிகமா விசிட் பண்றாங்களா ஃபீமேல்ஸ், இல்ல கம்மியா விசிட் பண்றாங்களா? கம்மியா தானே விசிட் பண்றாங்க. எவ்வளவு மெம்பர்ஸ் கம்மியா விசிட் பண்றாங்க? 100 மெம்பர்ஸ் கம்மியா விசிட் பண்றாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம யாரோட கம்பேர் பண்றோம்னா ஃபீமேல்ஸ் விசிட்டிங் பார்க் 1. ஓகே, ஃபீமேல்ஸ் விசிட்டிங் பார்க் 1 எவ்வளோ? 2,500. ஓகேவா? இன்டூ 100. அப்போ இது எப்படி இது வந்து கேன்சல் ஆகும்? இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 4 டைம். அப்போ இது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபீமேல்ஸ் பார்க் 2 விசிட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க் 1 கம்பேர் பண்ணும்போது மந்த் ஆஃப் ஏப்ரல்ல 4% வந்து கம்மியா விசிட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.